ஹலோ காய்ஸ், மகாநதியில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, பெரிய ஒரு ட்விஸ்ட்ட குடுத்து விட்டுட்டாங்க. காவேரியோட அம்மா காவேரிக்கு. காவேரி கோவத்துல அவங்கண்ட அம்மா பேசுறாங்க. "என்னம்மா நீ பண்ணிட்டுருக்கிற? எனக்கு கல்யாணம் பேசுறேன்னு சொல்லி ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ண சொல்றியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா?" என்ற மாரி கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது, "என்னப்பா அவங்க நல்லவங்க தானே! அந்த அம்மா ரொம்ப நல்ல பொண்ணாச்சே! அவங்களோட அப்பாக்கு நல்ல ஒரு வாழ்க்கையாச்சே! நீயும் நல்ல பொண்ணு தானே! உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே!" என்ற மாரி சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது காவேரிக்கு இன்னுமே கோவம் வந்துடுது. "என்னம்மா நீ? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நான் அவங்கள கல்யாணம் பண்ணணுமா? அதுக்கு அவசியமே இல்ல. நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு எனக்கு புரியல. அந்த அம்மு என்னுடைய ஸ்கூல்ல படிக்கிறா. அவ்வளவுதான். அதனால நான் ரொம்ப பாசமா இருக்கிறேன். என்னமோ தெரியல. அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லாதால அந்த பொண்ணுல எனக்கு அவ்வளோ பாசம். அந்த பொண்ண எனக்கு பேச மனசு வரல. அத வச்சுட்டு நீ இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கலாமா? என்ன பண்ணிட்டுருக்கிற நீ? நீ இப்படியெல்லாம் பேசுற ஆளே கிடையாது. ஏன் இப்படி பேசுறியோ தெரியல." என்ற மாரி பேசுறாங்க. இப்படி பேசும்போது அவங்களுமே திரும்ப பேசுறாங்க. "என்ன காவேரி நினைச்சிட்டுருக்கிற? நான் உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். வாழ்க்கைக்காக என்று சொன்னா, இந்த மாரி ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்கள தான் பேசுவியா? என்ன நினைச்சிட்டுருக்கிற? இங்க பாரு, எனக்கு உன்ன சுத்தமாவே பிடிக்கல. நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. கிளம்பு." என்ற மாரி சொல்றாங்க. "ஏன் நான் போகணும்?" என்ற மாரி காவேரியோட அம்மா கேட்குறாங்க. "ஆமா, நீ தான் போகணும். இந்த வீட்டில நான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நீ இருக்கணும். 2 பேருமே இருக்கிறது சரிப்பட்டு வராது. நான் உன்னை இந்த வீட்டில இருக்கவே விடமாட்டேன். நீ என்னுடைய அம்மாவும் கிடையாது." என்ற மாரி சொல்லி அவங்கள வெளியில சொல்றாங்க. அவங்க கோவத்தில இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா அந்த விஷயம் அவங்களோட அம்மாவ ரொம்பவே பாதிச்சுட்டு, "என்ன காவேரியா இப்படி என்ன சொல்லிட்டா?" என்றுட்டு அவங்க ரூம்ல போய் அழுகுறாங்க. "இவ்வளவு காலம் பாடுபட்டு இந்த பொண்ண வளர்த்தேன். இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும். நல்ல மாரி இந்த பொண்ண பார்க்குறவங்க இவங்க வாழ்க்கை துணையா வரணுமெண்டு நான் படாத பாடுபட்டுட்ருக்க. இந்த பொண்ணு இப்படி பேசுறாளே! அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா யாரோ பையனா? இவள ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க தானே! அவங்களோட குழந்தை தானே அம்மு. நான் அவங்கள சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு? உனக்கு அது மறதியா இருக்கலாம். ஆனா எனக்கு தானே உண்மையெல்லாம் தெரியும்." என்ற மாரி சொல்லி புலம்புறாங்க. சொல்லி புலம்பிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா, "இனிமே இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னா திரும்பவுமே என்னை தேடி வந்துருவாங்க." என்றுட்டு அவங்க பாட்டுக்கு சாயந்தரம் போல் வீட்டை விட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் காவேரிக்கு தெரியாது. காவேரி வீட்டில் தான் அவங்கள்ட அம்மா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு காலையில் தண்டை பாட்டில் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கப்புறமா அவங்கள்ட அம்மாண்ட ஞாபகமாகவே இருக்குது. அம்மா ஸ்கூலுக்கு போகும்போது எப்போவுமே "காவேரி சாப்பிடியா? சாப்பாடு கொண்டு போறியா? அது தரவா? இது தரவான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களே, இன்றைக்கி அவங்க எனக்கு எதுவுமே கேட்கலையே." அவ்வளவு கோவமோ, சரி பரவாயில்ல, ஸ்கூலை விட்டு போனதுக்கப்புறமா பேசலாம் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது கூட அவங்களுக்கு மனசு கேட்கல. இல்லை இல்லை, அம்மா இதையே நினச்சி கவலைப்பட்டுட்ருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நான் இவ்வளோ தூரம் அவங்கள ஏசியிருக்கக்கூடாது என்றுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது வீட்டில் யாருமே எடுக்கலை. இவங்க ஃபோன் ஆன்சர் பண்ணவே இல்லை. என்ன இவ்வளோ கோபத்திலே இருப்பாங்க? சரி பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 மணித்தியாலத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேன் தானே, அப்புறமா அவங்களோட தாராளமாக பேசலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பேசினா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க என்று தனக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட அம்மா வீட்டில் இல்லை என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்தால் அவங்க வீட்டுக்கு வரங்க. "அம்மா, எங்கம்மா இருக்கிறீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணினாலும் ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க. ஏம்மா? இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு சாப்பாடு எதுவுமே தரலை. உனக்கு என்ன வேணுமென்றே கேட்கல. ஏம்மா இப்படி பண்ணீங்க? நான் தான் கோவத்தில் பேசிட்டேன்னு சொன்னால் நீங்களுமா இப்படி பண்ணுவீங்க? நீங்கள் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதே." என்ற மாதிரி அவங்களோட செல்லமாக பேசிகிட்ருக்குறாங்க. பேசும்போது திரும்ப பதிலுக்கு எந்த பதிலுமே வரலை. அவங்க பார்க்குறாங்க, "என்ன அம்மா இவ்வளோ கோவமா இருக்கிறாங்களா?" அப்படின்ட்டு எல்லா ரூமையுமே போய் பார்க்குறாங்க. ரூமுக்குள்ள இல்லை. கிச்சனில் போய் பார்க்குறாங்க. கிச்சனில் இல்லை. மொட்டை மாடியில் போய் பார்க்குறாங்க. மொட்டை மாடியில் இல்லை. எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க வீடு ஃபுல்லாக. அவங்க எங்கேயுமே இல்லை. கடவுளே! நான் ஒரு சும்மா ஒரு பவுடிக்கு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னேன். ஒரு கோவத்தில் இப்படி சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களோ, ஒருவேளை வீட்டை விட்டு உண்மையிலேயே போயிட்டாங்களோ ஒன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசித்து அழுகுறாங்க. அழுதுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. "அம்மா வந்தாங்களா? அம்மா அங்கே இருக்கிறாங்களா? அம்மா உள்ளே இருக்கும்போது நீங்கள் இல்லையென்று பொய் சொல்கிறீங்களா? தயவுசெய்து அம்மாவை என்ற கண்ணில் காட்டுங்க." என்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்னம்மா நீ இப்படி கேட்குற? உன்னுடைய அம்மா இங்கே வரவே இல்லை. ஆனால் உன்னுடைய அம்மா வீட்டை விட்டு எங்கேயோ
போனதை நாங்கள் பார்த்தேன். எப்போ பார்த்தீங்க என்று சொல்லும்போது, நேற்று சாயந்தரமே அவங்க ஒரு பேக்கோட போனதை பார்த்தோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே காவேரி திகைச்சு போனாங்க. "நேற்றிலிருந்தே அம்மா வீட்ல இல்லையா? நான் தான் கவனிக்காம விட்டுட்டேனா?" ஏன்டுட்டு அவங்க அந்த இடத்திலேயே கதறி அழுகுறாங்க. "அம்மா எங்கம்மா போனீங்க?" ஏன்டுட்டு திரும்ப திரும்ப அவங்கள்ட ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆன்சர் இல்ல. அவங்க வந்து போலீஸில வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்கு முன்னாடி விஜய்கிட்ட சொல்லி பார்க்கலாமான்ட்டு பார்க்குறாங்க. விஜய தான் அவங்களுக்கு தெரியும். அம்மாவுடைய அப்பாவுக்கு சொல்லி பார்க்கலாம். அவங்க ஒருவேளை எங்கேயாவது வந்திருந்தா சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க வீட்ட கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்று சொன்னா, அவங்கள தானே கல்யாணம் பண்ண சொல்லி சொன்னாங்க. அப்படி என்று சொன்னா, அவங்க வீட்ட கூட போயிருக்கலாம். வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அம்முவோட அப்பாவுக்கு கால் பண்றாங்க. "விஜய் சார், உங்களோட ஒரு விஷயம் பேசணும்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "சொல்லுங்க" என்ற மாரி வந்து சொல்லும்போது, "நீங்க பிஸியா இருக்கிறீங்களா? நான் கொஞ்சம் பெரிய விஷயமா பேசணும்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "பரவாயில்ல சொல்லுங்க. நான் வீட்டுக்கு தான் போய்க்கிட்டுருக்கிறேன்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. தன்னுடைய அம்மாவ காணல. உங்களோட வீட்டுக்கு வந்தாங்களா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்லையே, வரலையே. உண்மைய சொல்லுங்க. அவங்க அங்க வரலையா?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "உண்மையா வரல. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? உங்களுடைய அம்மா எதுக்கு அங்க வரப்போறாங்க? நீங்களே எங்களோட வீட்டுக்கு வாரதில்ல. உங்களுக்கே என்னோட பிடிக்க பேசல. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு வரப்போறாங்க?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல சார், ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அதுல கோவத்துல நான் வந்து நீங்க அம்மாவே கிடையாது. நீங்க வீட்ட விட்டு போங்க. நீங்க ஒண்டில் இந்த வீட்ல இருக்கணும். இல்லது போனா நான் இருக்கணும்." இந்த மாரியெல்லாம் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா அவங்கள காணவே இல்ல. எங்கேன்னு தெரியலன்ற மாரி வந்து சொல்றாங்க. "இருங்க, இருங்க. பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? என்னங்க நீங்க? அம்மாவ காணலேன்னு சொன்னா பயப்படத்தானே செய்வாங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க, அவங்க தூரமா எங்கேயாவது போயிருக்க மாட்டாங்க. கிட்ட தான் எங்கேயாவது போயிருப்பாங்க." "இல்லங்க, நேற்றில இருந்தே காணலன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "யார் சொன்னது?" என்ற மாரி வந்து சொல்லும்போது, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்திருக்கிறாங்க. அவங்க பேக்கோட போறத பார்த்துருக்குறாங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. சொன்னோன வந்து விஜய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இருங்க, வீட்லயே நில்லுங்க. நான் உங்களோட வீட்டுக்கே வாரேன்னுட்டு" வீட்டுக்கு வந்து காவேரிய கூட்டிட்டு வாங்க, எங்கேயாவது தேடி பார்க்கலாம். எங்கெங்க அவங்க அதிகமா போவாங்களோ அந்த இடங்கள சொல்லுங்க. அந்த இடங்கள்ல முதல் தேடி பார்க்கலாம். ஒருவேளை அங்க எங்கேயுமே இல்லை என்று சொன்னா, அதுக்கப்புறமா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி என்று சொல்லி காவேரி எல்லா இடமும் தேடுறாங்க. "ஏங்க, என்ன பிரச்சனை? எதுக்கு ஏசுனீங்க?" என்று சொல்லும்போது, "இல்லங்க, ஒரு கல்யாண பிரச்சனை. அதனால தான் ஏசிட்டேன்ற" மாரி வந்து சொல்லி அழுகுறாங்க. "என்னதான் இருந்தாலும் இப்படி நானும் பண்ணியிருக்க கூடாது. அம்மாவும் இப்படி பண்ணக்கூடாது. அந்த வீட்ல எப்படி என்னால தனியா இருக்க முடியும்?" என்றுட்டு அவங்க தன்னுடைய சிஸ்டர்ஸ் மாருக்கு அடிக்கிறாங்க. "உங்களோட வீட்டுக்காவது வந்தாங்களான்னு?" கேட்கும்போது, "இல்லையே, வரலையே. நீ பேசாம நீ எங்கட வீட்டுக்கு வந்துடு. அம்மா இல்லாம நீ தனியா அங்க இருக்க மாட்ட. அழுதுட்டே இருப்ப. எல்லாருமா தேடி பார்க்கலாம்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, நான் அம்மா இல்லாம வரவே மாட்டேன். நான் இங்கேயே இருந்து சமாளிக்கிறேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா விஜய் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், "கவலைப்படாதீங்க மிஸ், கவலைப்படாதீங்க. அவங்கள கண்டுபிடிச்சிடலாம்ன்ற" மாரி வந்து அவங்க வந்து எல்லா இடமுமே தேடி தேடி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து காவேரியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு நல்ல இருட்டில் நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய ஊருக்கு போகிறதுக்கு, அதாவது தன்னுடைய ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறதுக்காக வராங்க. இந்த பொண்ணு என்னை வந்து வீட்டிலே இருக்க வேணான்னு சொல்லிட்டா. ஆனால் எனக்குண்டு வீடு என்னோட ஹஸ்பண்ட் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க ஊரில். அந்த வீட்டுக்கு நான் போயிறேன். எனக்கு நீ ஒன்றும் தேவையில்லன்ட்டுட்டு அவங்க போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்படி அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும்போது வந்து விஜய் வந்து கண்டுடுறாங்க. "அங்க பாருங்க, அதில நிக்கிறது ஆன்டி மாரி தெரியலையா?" "ஆமா, அம்மா தான். மறியுங்க, கார மறியுங்கன்னுட்டு" அவங்க ஓடிப்போய் அவங்கள்ட அம்மாவ கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. "என்னம்மா, ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு இதில வந்து நிக்கிறீங்க? வாங்கம்மா வீட்டுக்கு போகலான்னு" சொல்லும்போது, "நீ எதுக்கு என்ன தேடி வந்த? எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும்? அந்த வீடு உன்னுடைய வீடாச்சே! நீ தானே தனியா இருக்கணும். நீ தானே வாடகை கட்டிட்டு இருக்கிற. நான் வந்து என்னுடைய வீட்டுக்கே போறேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "என்னம்மா, ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படியெல்லாம் பண்றதா? எவ்வளோ கவலைப்படுவேன். நீங்க கொஞ்சம் கூட அத நினைக்கவே இல்லையே." "ஆமா, நீ என்ன பத்தி நினைக்கல. நான் உன்ன பத்தி நினைக்கணுமா? நான் உனக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன். உனக்காகத்தானே இந்த இடத்துல நான் வந்து இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே நான் பேசினேன். உன்னுடைய வாழ்க்கைய நாசமாக்கணும்னு நான் நினைப்பேன். நான் சொல்லு பார்க்கலாம். நான் சொல்லும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அம்மா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றா. நான் தான் வந்து இந்த மாரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறேன்டு நீ நினைக்கணும். அதை விட்டுட்டு நீ பண்ணுறது தான் சரி, நான் பண்ணுறது தப்புன்னு இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? இப்படியே பிரச்சனை பண்ணி கடைசியில் எனக்கு உடம்பு முடியாமல் தான் போகுது. அதை விட நான் என்னுடைய ஊர்லேயே போயிருக்கிறேன். விட்டுடு என்னன்ற மாரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காவேரி, "இல்லை இல்லை, அப்படியெல்லாம் விட மாட்டேன். நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ வந்து காரில் ஏறணும், வீட்டுக்கு வரணும். இல்லைன்னு சொன்னால் நான் வந்து போகவே மாட்டேன்" என்று அடம் பிடிக்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து அவங்கள்ட
அம்மா சொல்கிறாங்க, காவேரியோடைய அம்மா ஆச்சேனா நானும் அடம் தான் பிடிப்பேன், நானும் வரமாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது விஜய் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆண்டி வாங்க ஆண்டி, பாவம் இல்லையா அவங்க ரொம்ப அழுது டயர்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் வாங்க, நீங்களுமே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, வாங்க உங்களை வீட்டில் விட்டு விடுறேன் வாங்கன்ட்டு தன்னுடைய காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா காவேரி என்ன பண்ண போகிறாங்க, சரி என்று சொல்லி விஜய் கல்யாணம் பண்ணுறதுக்கு சரி என்று சொல்கிறாங்களா, இல்லது போனால் திரும்பவுமே பிரச்சனை பண்ணுறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றது காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.